விருதுநகர் மாவட்டம் கிருஷ்ணன் கோவிலில் கல்வி பணியில் கடந்த 34 ஆண்டுகளாக சிறப்பாக சேவையாற்றி வரும் VPMM கல்வி நிறுவனங்கள், கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, பொறியியல் கல்லூரி, நர்சிங் கல்லூரி, கல்வியியல் கல்லூரி உள்ளிட்ட பல்வேறு கல்வி நிறுவனங்கள் ஒரே வளாகத்தில். மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, தமிழ் தாய் வாழ்வு குறித்து அரசின் தனி தீர்மானத்தை மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இங்கே முன்மொழிந்திருக்கின்றார்கள். அது குறித்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக எனது கருத்தை தெரிவிக்கின்றேன். தமிழ் மொழியின் பெருமையும் தமிழர்களின் பண்பாட்டு அடையாளத்தையும் நிலைநிறுத்தும் வகையில் தமிழ்நாட்டில் உள்ள கல்வி நிறுவனங்கள், பல்கலைக்கழகங்கள், அரசு அலுவலகங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள் உள்ளிட்ட பொது அமைப்புகளின் நிகழ்ச்சிகள் தொடங்குவதற்கு முன்பு தமிழ்தாய் வாழ்த்து கட்டாயமாக முதலில் பாடப்படும் என்பது உலகெங்கும் வாழும் தமிழர்கள் அனைவரையும் உணர்வாகும். தமிழ்தாய் வாழ்த்து வெறும் பாடல் அல்ல, தமிழ் மொழியின் தொன்மை மொழி. அது நமது மொழியின் பெருமை, நமது பண்பாட்டின் அடையாளம். உலகெங்கும் வாழும் தமிழர்களின் உணர்வும் ஒன்றிணைக்கும் தமிழன்னைக்கு மரியாதை. தமிழ் மொழியின் வளர்ச்சிக்கும் தமிழர்களின் பண்பாட்டு அடையாளத்தை பாதுகாப்பதற்கும் எங்கள் இயக்கம் தொடர்ந்து வரலாற்று சிறப்புமிக்க பங்களிப்பை செய்துள்ளது. 1968ஆம் ஆண்டு சென்னையில் 2வது உலக தமிழ் மாநாட்டை அண்ணா அவர்கள் நடத்தினார்கள். 1981ஆம் ஆண்டு மதுரையில் 5வது உலக தமிழ் மாநாட்டை பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நடத்தினார்கள். 1995ஆம் ஆண்டு தஞ்சாவூரில் 8வது உலக தமிழ் மாநாட்டை இதே புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் நடத்தினார்கள். தமிழின் பெருமையை உலக அரங்கிற்கு எடுத்துச் சென்றார்கள். இம்மாநாடுகள் தமிழ் மொழி குறித்து உலகளாவிய ஆய்வுகள் வளர்வதற்கு பெரும் பங்களிப்பை செய்தன. மாண்புமிகு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தஞ்சாவூரில் தமிழ் பல்கலைக்கழகத்தை உருவாக்கி தமிழ் மொழி, இலக்கியம், வரலாற்று, கல்வெட்டில் தொல்லியல் மற்றும் பண்பாடு குறித்து ஆய்வுகளுக்கு நிரந்தரமான அறிவுத்தளத்தை ஏற்படுத்தினார். அந்த பாரம்பரியத்தின் தொடர்ச்சியாக அம்மாவின் அரசு 1956இல் நடைபெற்ற மாநிலத்தின் மொழிவழி மறு சீரமைப்பு குறிக்கும் வகையில் 2019ஆம் ஆண்டு நவம்பர் 1 தமிழ்நாடு நாள் என்று அரசு விழா கொண்டாடப்படும் என்று அறிவித்ததை இத்தருணத்தில் நினைவுகூர கடமைப்பட்டிருக்கின்றேன். கீழடி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் தொல்லியல் அகழ்வாய்வுகள் தொடர்ந்து நடைபெற்று அதற்கு நிதியும் ஆதாரம் வழங்கப்பட்டு தமிழரின் தொன்மையான நாகரிகம் குறித்து சான்றுகள் உலகிய செய்யப்பட்டன. எனவே உலக தமிழ் மாநாடுகள் முதல் தமிழ் பல்கலை வரை, தமிழ்நாடு நாள் முதல் தொல்லியல் ஆய்வுகள் வரை தமிழ் மொழியின் வளர்ச்சிக்கும் தமிழர் வரலாற்றின் பெருமைக்கும் தொடர்ந்து பங்களித்த இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம் என்பதை பெருமையோடு இந்த அவையில் பதிவு செய்கின்றேன். தமிழ்தாய் வாழ்த்து பாடப்படுவது யாருக்கும் எதிரான நடவடிக்கை அல்ல. அது தமிழுக்கு நாம் செலுத்தும் மரியாதை, நமது தாய்மொழிக்கு செலுத்தும் வணக்கம், தமிழர்களின் பண்பாட்டு அடையாளத்தின் வெளிப்பாடு. தேசப்பற்றும் மொழிப்பற்றும் ஒன்றுக்கொன்று எதிரானது அல்ல. நாம் இந்தியர்கள் என்பதில் பெருமை கொள்கின்றோம். நாம் தமிழர் என்பதில் அதே அளவு பெருமை கொள்கின்றோம். அரசியலில் நமக்குள் 1000 கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். ஆனால் தமிழ் என்று வரும்போது நாம் அனைவரும் தமிழர்கள். தமிழின் உரிமை என்று வரும்போது இந்த பேரவை ஒரே குரலில் ஒலிக்க வேண்டும். அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டில் அமைந்திருக்கும் அனைத்து கல்வி நிறுவனங்கள், பல்கலைக்கழகங்கள், அரசு அலுவலகங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள் உள்ளிட்ட பொது அமைப்பின் நிகழ்ச்சிகளிலும் நிகழ்வு தொடங்குவதற்கு முன் தமிழ்தாய் வாழ்த்து கட்டாயம் முதலில் பாடப்பட வேண்டும் என்ற இந்த அரசின் தனி தீர்மானத்தை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக முழு மனதோடு ஆதரிக்கின்றேன். தமிழ் வாழ்க, தமிழர் வாழ்க, தமிழ்நாடு வளர்க. நன்றி, வணக்கம்.